Something special is being made here. இது சாம்பார் பொடி. அம்மா வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் who is into catering business அவர் ஸ்டைல்ல. சாம்பார் பொடிக்கு கடலை பருப்பு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் கடலை பருப்பு. இப்போ அடுத்தது தனியா. கடலை பருப்பு கம்மி. ஆமா கம்மியா இருக்கணும். தனியாவும் மிளகாவும் ஈக்குவலண்டா இருக்கணும். ஓகே சூப்பர். மிளகாவத்தல காம்பாஞ்சி போடணும். அப்ப நீங்க அப்படியே போட்டுருக்கீங்க. அது ஏன் இஷ்டம். சூப்பர். எடுக்க வேண்டாம். நாம வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கோம் இல்லையா, இதோட குவான்டிட்டி இன்னும் ஜாஸ்தி, அதனால ஆஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து முடியாது. நம்ம வீட்டுல செய்யறத காம்பு எடுத்துட்டு போடலாம். ஆமா. சாம்பார் பொடி, கடலை பருப்பு, தனியா, மிளகா, கருவேப்பிலை. ஆனா நம்ம இதுல கருவேப்பிலை போடல. செகண்ட் பேட்ச் ஆஃப் சாம்பார் பொடி, கடலை பருப்பு, தனியா, மிளகா. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல கருவேப்பிலை போடலங்கிறதுக்காகவே இந்த பேட்ச் வந்து அரைக்கிறோம். இப்போ வந்து இதை வறுத்துட்டு இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் கூட ஜாயின் பண்ண போறோம் இல்ல. ஏன்னா கருவேப்பிலை போடல அப்படிங்கறதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. செகண்ட் பேட்ச் ஆஃப் சாம்பார் பொடி கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை போடாத ஃபர்ஸ்ட் பேட்ச் கூட போட்டாச்சு. சாம்பார் பொடி ரெடி. கருவேப்பிலை போட்டு அரைச்சு 2 பேட்சஸா அரைச்சு சாம்பார் பொடி. செம்ம வாசனை.